ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பொங்கல். உழவர் திருநாள் தைத்திங்கள் அன்னைக்கு நம்ம எல்லார் வீடுகள்லையும் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ இருக்கிற பிஸியான சிட்டி லைஃப் ஸ்டைலில், அதுவும் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு குக்கர் பொங்கல் தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் முறைப்படி பானையில் பொங்கல் வச்சு சூரிய பொங்கல் கொண்டாடுறது இப்போவும் கிராமங்களில் இருக்குது, ஒரு சில வீடுகளில் சிட்டி லைஃப்லேயும் இருக்குது. பட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கிற குக்கர் பொங்கல் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதாவது நல்ல குழைவான சர்க்கரை பொங்கல், மெத்துன்னு நெய் மணக்க வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி 2 ரெசிபீஸ் பார்க்கலாங்க. சிம்பிளான ரெசிபீஸ் தான். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் அழகாக சூப்பராக ஜம்முன்னு நம்ம பொங்கலை கொண்டாடிடலாம். வாங்க, அருமையான சர்க்கரை பொங்கலும் சுவையான வெண்பொங்கலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரெசிபியாக நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இங்கே 1/2 கப்பு உள்ள மெஷர்மெண்ட் கப்பில் பச்சரிசி நிறச்சி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியோட பாதி அளவுக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் கொஞ்சம் சூடாகி உருகி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி நல்லா சுத்தமாக தண்ணி போக வடித்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுடலாங்க. நல்லா இந்த பாசிப்பருப்பு வாசனை வர வரைக்கும் வறுபடணும். இப்போ கழுவி வடித்து வச்சிருக்கிற பச்சரிசியை சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்போடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வறுபடட்டும். இப்போ தண்ணி அளவு இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு பால் சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் நம்ம ரைஸ் எடுத்திருந்தோம், அதோட டபுள் த குவான்டிட்டி பால் சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு ஃபுல் கப்புக்கு தண்ணி, கூடவே இன்னொரு 1/2 கப்பு தண்ணி. அதாவது நம்ம எடுத்த ரைஸும் பருப்பும் சேர்த்து அளந்தால் அதை விட 3 மடங்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். இதில் ஒரு ஃபுல் கப்புக்கு பால் சேர்த்துருக்குறேன். அடுத்தது ஒரு முக்கியமான டிப்பு, நம்ம குக்கரில் எப்பவும் பொங்கல் செய்யும் போது நம்ம எடுத்திருக்கிற ரைஸு பருப்பு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை விட நல்லா கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கணும். அந்த நம்ம ரைஸு தண்ணியெல்லாம் அளந்து வச்சது போக குக்கருக்குள்ளே கொஞ்சம் நல்ல இடம் இருக்கிற மாதிரி குக்கரை நம்ம செலக்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய குக்கராக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு விசில் வரும்போது லீக்கேஜஸ் இருக்காது. 5 விசிலுக்கு குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், விசில் வரும்போது நம்மளுக்கு லீக்கேஜஸ் இல்லை, அந்த தண்ணி தெரித்து வெளியே வரல. அடுத்தது இனிப்புக்கான வெல்லத்தோட அளவு. இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு வெல்லம் எடுத்துருக்கோங்க. அதாவது நம்ம 1/2 கப்பு ரைஸும் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம பருப்பு எடுத்திருந்தோம். ஸோ அது 2 சேர்க்கும்போது இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு வெல்லம் சரியாக இருக்கும் இனிப்பு. சப்போஸ் உங்களுக்கு தித்திப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம ஒரு பேனில் போட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இங்கே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா சூடாக நல்லா வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். பாருங்கள், நல்ல வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாகு பதம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, கம்ப்ளீட்டாக வெல்லம் கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் திக்காகும். அந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரைனரில் வடிச்சிடணும். நல்லா வடித்தாச்சு. இப்படி வடிக்கிறது நல்லது, ஏன்னா இந்த குச்சி மண் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். 5 விசில் ப்ரெஷர் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். நல்ல குழைவாக நம்மளுக்கு அரிசியும் பருப்பு வெந்திருக்கு. அந்த பாலோடு சேர்ந்து நல்லா ஜம்முன்னு வெந்திருக்கு. இப்படி சூடாக இருக்கும் போதே நம்ம மரக்கரண்டி வச்சு கிளறுனா நல்லா இன்னும் கொஞ்சம் குழஞ்சிரும். இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெள்ளைப்பாகோடு சேர்த்து நம்ம கலக்கும் போது லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடணும்.
நல்லா இந்த வெள்ளைப்பாகோடு சேர்ந்து இந்த அரிசி பருப்பு இன்னும் கொஞ்சம் வெந்து திக்காகிடும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி, அதனால் வெள்ளையாக இருக்குது. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் அப்பப்போ கலந்து விட்டுருங்க, ஏன்னா பாலோடு சேர்த்து வேக வச்சுருக்குறோம், சீக்கிரம் அடி பிடிச்சிடும். பாருங்கள், இருந்ததை விட நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம திராட்சை முந்திரி வறுத்து சேர்த்துடலாம். இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நல்ல ஒரு 15-20 முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வறுபட்டதுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சை சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு 15-20 திராட்சை, உலர் திராட்சை. உலர் திராட்சையும் நல்லா வறுபட்டு உப்பலாகி வரணும். அவ்வளோதான், திராட்சை முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்து விட்டுறலாம். அந்த நெய்யோடு அப்படியே மேலே ஊற்றி விட்டுறலாம், கலந்து விட்டுறோம். அவ்வளோதாங்க, பொங்கலோ பொங்கல், சுவையான பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல குழைவாக நெய் மணக்க சூப்பராக இருக்குங்க. இப்படி குழைவான ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும், ஏன்னா ஆற திக்காகும். ஸோ கொஞ்சம் இப்படி நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது சக்கரை பொங்கல் எடுத்துருங்க. நல்லா சுட சுட இந்த சக்கரை பொங்கல் வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா மெத்துன்னு மணக்க வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதோட பாதி அளவு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டும் நல்லா கழுவி நல்லா தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் உருகி சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி வடித்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுறலாங்க. பாசிப்பருப்பு வாசனை வர வரைக்கும் வறுபடணும். இப்போ கழுவி வடித்த அரிசியை சேர்த்துடலாம். இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து அதுவும் நல்ல ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் நல்லா பாசிப்பருப்பு அரிசி வறுப்பட்டுருச்சு. இப்போ இங்கே பால் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 4 கப்பு தண்ணி. எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்தோமோ அந்த கப்பளவில் 4 கப்பு தண்ணியும் 1/2 கப்பு பாலும் சேர்த்துருக்குறோம். மொத்தம் 4.5 கப்பு. நம்ம எடுத்துக்கிட்ட அரிசி பருப்பு குவான்டிட்டியை விட 3 மடங்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட அரிசி பருப்பு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கணும். நம்ம அரிசி பருப்பு தண்ணியெல்லாம் அளந்து வச்சது போக நல்ல இடம் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு விசில் போட்டு வெந்து வரும்போது லீக்கேஜஸ் இருக்காது, அந்த வெளியே தண்ணி வராது. ஸோ அது கவனித்து பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா 5 விசிலுக்கு குக் பண்ணி எடுக்கணும். தண்ணியோட அளவு குக்கரோட அளவெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணும்போது விசில் வந்தால் லீக்கேஜஸ் இல்லை. பாருங்கள், லீக்கேஜஸ் இல்லை. இப்போ 5 விசில் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல குழைவாக அரிசி பருப்பு வெந்திருக்கு. நல்ல சூடாக இருக்கும்போதே ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டோம்னா இன்னுமே நல்லா குழஞ்சிரும் சாதம். பாருங்கள், பொங்கலுக்கு தேவையான பதத்தில் சாதம் நல்லா குழஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே தாளிப்பு கரண்டியில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. நெய் நல்லா உருகி சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு. இந்த மிளகு முழுசாகவும் சேர்த்துக்கலாம், தட்டியும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்தது நல்ல பொடியாக நறுக்குன இஞ்சி, ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி பீஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுருங்க. இந்த நெய்யில் இஞ்சி நல்லா பொரிஞ்சு வரணும். மிளகு இஞ்சி பொரிஞ்சதுக்கப்புறமா
இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா இப்போ முந்திரி பருப்பு ஒரு 15-20 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இந்த முந்திரி பருப்பு லைட்டாக கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, அடுத்தது நல்ல ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா அந்த முந்திரி பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறமா வெண்பொங்கலில் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுட சுட வெண்பொங்கலும் நல்லா நெய் மணக்க மெத்துன்னு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி தான். ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக குக்கரில் பர்ஃபெக்டாக சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, பொங்கலுக்கு 2 பொங்கலும் நம்ம ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும். இந்த பொங்கல் 2 அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.